வெல்கம் டு மிச்சி செய். இனி நம்ம வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா வீர தீர சூரன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் மூவின்னு சொல்லி இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் வந்து பீக்கில் இருந்தார். ஸோ தில்லு, தூளு, ஜெமினி, அன்னியன்னு சொல்லி அவர் நடித்த எல்லா படமும் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செட்டன் பீரியடில் ஒரு கடந்த 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படங்களை வந்து ஹிட் ஆனாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆனாலும் அதுக்கு வந்து அவரோட நடிப்பு வந்து பெரியவில் பேசப்பட்டாலும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு பெருசாக இல்லை. ஆனால் இந்த படம் வந்து அவரோட ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து இந்த படம் வந்துருச்சு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து ரொம்பவே மாசாக வந்து காமிச்சிருக்காங்க. விக்ரம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பயமே இல்லாமல், கண்ணில் ஒரு சொட்டு பயமே இல்லாமல் அவ்வளோ தைரியமாக அவ்வளோ வெறப்பாக பார்த்தீங்கன்னா அவர் நடிச்சிருக்காரு. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஜெட்டி போட்டு அப்படியே ஒரு இந்த ட்ரௌசர் மாதிரியான ஜெட்டி போட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போவார். பயங்கர மாசாக இருக்கும் அந்த சீனு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வண்டிக்கு முன்னாடி வந்து அப்படியே அவர் நிற்பார், ஒரு துண்டை கட்டிட்டு வந்து நிற்பார். இப்போ போலீஸ் முன்னாடி அப்படி வரக்கூடிய சீன் ஆகட்டும், எல்லா சீனுமே கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பராக இருக்கும். அந்த சிங்கம் போல் அந்த பிஜிஎம் போட்டு அவரை பயங்கர மாசாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப மாசாக பயங்கர ஒரு மாசாக வந்து விக்ரம் சார் இந்த படத்தில் இருக்கார். ஸோ கண்டிப்பாக விக்ரம் அவர்கள் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்டு தான் அந்த படம் வந்து சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சாதாரணமான ஒரு கதை தான். ஒரு நாள் நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை வச்சு தான் அந்த படமே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து எடுத்திருக்காங்க. பொதுவாக ஒரு படத்தில் வந்து பார்ட் 1 எடுத்ததுக்கப்புறம் பார்ட் 2 எடுப்பாங்க. இவங்க டேரெக்டாகவே பார்ட் 2 வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது என்ன ஒரு கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கதை தான். ஒரு நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடியும் ஒரு குழந்தையும் வந்து ஒரு பெரிய ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு பெரிய பணக்காரங்க ஒரு வீட்டில் வந்து போகுது. அங்கே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து தொலைஞ்சு போயிட்டாரு, அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லி அங்கே உள்ள அந்த ஃபேமிலியில் உள்ளவங்ககிட்ட வந்து அந்த பெரிய ஆளுங்கிட்ட வந்து கேட்குறாங்க, பெரிய அண்ணா அப்படிங்கிறாங்க, அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள அவமானப்படுத்தி அமுச்சு விட்டுறாங்க. அமுச்சு விட்டதுக்கப்புறம் அந்த ஒய்ஃபும் குழந்தையும் தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த போலீஸ் யார் இருக்காங்க, எஸ்ஜே சூர்யா இருக்காங்க. ஸோ எஸ்ஜே சூர்யா என்ன பண்ணுறான்னா இதை சாக்கா வச்சு அவங்க 2 பேரும் அந்த பெரிய குடும்பத்துலேருந்து அந்த அப்பா பிள்ளை 2 பேர்த்தையும் வந்து என்கவுண்டரில் போட்டு தரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து அவங்க ஒரு துரோகம் வந்து பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒரு ஏமாற்றம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு கொலை கண்ணில் இருக்காங்க. இதை காரணமாக வச்சு அவங்க இடத்துக்கு என்கவுண்டரில் போட்டு தெரியலாம் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க வந்து சியான் விக்ரமோட ஹெல்ப்பை வந்து கேட்குறாங்க. ஹெல்ப்பை கேட்டு நீங்கள் போலீஸ்காரனை போட்டு தலை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சியான் விக்ரம் வந்து அவர் வேறு வழியே இல்லாமல் அவர் வந்து இந்த சண்டைலாம் ஒதுங்கி ஒரு சாதாரண ஒரு மளிகை கடை வச்சு ஒரு நார்மலான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருப்பார். தர்ஷா குப்தா வந்து ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக அவங்க 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு சாதாரண ஒரு ஆளாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவரோட ஹெல்ப்பை தேடி இந்த பெரிய குடும்பத்தில் உள்ள அப்பாவும் பையனும் வந்து போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு சியான் விக்ரம் வந்து ஹெல்ப் பண்ணாங்களா, இல்லை கடைசி என்ன ஆச்சு, யாருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, இவரோட ஃப்ளாஷ்பேக் என்ன, சியான் விக்ரம் யார், அவரோட ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிராகவே படம் பூரா வந்து போச்சு. ஸோ என்னென்னா இவங்களாம் வந்து பெரிய ஆளுங்க, இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரியே கொண்டு போனாங்க. ஆனால் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன சம்பவம் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வந்தால் தான் நம்மளுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருப்பார். சியான் விக்ரம் என்ன சம்பவம் பண்ணியிருக்கான்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்து காமிப்பாங்க. அப்படி ஃப்ளாஷ்பேக்காக காமிச்சாலும் இன்னும் டீட்டெயில்டான விஷயங்கள் வந்து பார்ட் 1 வந்து தெரிய வரும் அப்படிங்கிறது இந்த படம் பார்க்க வந்து தெரியுது. ஸோ கிளைமேக்ஸில் வந்து வேறு லெவல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சியான் விக்ரம் வந்து கிளைமேக்ஸில் பயங்கர மாசாக இருந்தார். ஸோ அந்த சிங்கம் போல் அந்த பிஜிஎம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கைதி படத்தில் எப்படி ஒரு நாள் நைட்டில் ஃபுல்லாகவே அந்த படம் முடியுமோ அதே மாதிரி தான் இந்த படம் வந்து ஒரு நாள் நைட்டில் நடக்கக்கூடிய சம்பவத்தை வச்சு இடையில ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வச்சுருந்தாலும் பட் ஒரு நாள் நைட்டில் நடக்கக்கூடிய சம்பவத்தை வச்சு இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு பயங்கர ஒரு மாசான ஒரு படமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். அது மாதிரி இந்த படத்தோட இந்த விஷுவல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு திருவிழா கூட்டத்தில் காமிக்கும் போது அந்த மக்கள் கூட்டத்தை காமிக்கும் போது மக்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப நேச்சுரலாக வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த திருவிழாவை ரொம்ப நேச்சுரலாக காமிச்சிருந்தாங்க. அது மாதிரி ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் உள்ள அந்த பெரியவங்க அந்த வீட்டை வந்து காமிப்பாங்க. அந்த வீட்டில் குடும்பங்கள் எல்லாமே அவங்கவுங்க நேச்சுரலாக வந்து இருப்பாங்க. அது உள்ள பொம்பளைங்கள் கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து ஒரு அராத்தாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, இப்படி ஒரு ரவுடிசமாக இருக்காங்க, ஒரு ரவுடியோட பொண்டாட்டி கூட இப்படி ஒரு ரவுடிசமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நல்லா காமிச்சிருந்தாங்க சொல்லலாம். ஸோ ஓவரால் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு மாஸ் ஃபிலிம், ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் மூவின்னு சொல்லி நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.